பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மனித அமைப்பிலிருந்து செயற்பாட்டாளர் திருமிகு செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சமீபத்துல அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் வந்துட்டு பெரிய தாக்கத்தை செலுத்தியது அப்படின்னு சொல்லலாம். அது தொடர்பா பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஒரு விவாதம் கிளம்பி இருந்தது. இன்னைக்கு சட்டமன்றத்துல பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசின முதலமைச்சர் அவர்கள் அது தொடர்பா 2 சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு. அதுல வந்துட்டு பல்வேறு குற்ற செயல்களுக்கான தண்டனைகளை அதிகரிக்கிறது அப்படின்ற திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு. அதிகபட்சமா கூட்டு வல்லுறவுக்கு வந்துட்டு மரண தண்டனை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த தண்டனைகள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? மேலும் நாளைக்கு வந்துட்டு நீங்க பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வருவீங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரி தண்டனை அதிகரிப்பு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கவனத்திற்கும் முதலமைச்சர் இதை ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளா எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்துல இது குறித்த விவாதம் நடத்துறதுக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சில விஷயங்கள்லாம் தண்டனை கடுமையாக்கி இருக்கிறாங்க. சில விஷயங்களை ஆயுள் தண்டனையாகவும் மரண தண்டனையாகவும் அந்த தண்டனைகள் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படியான இதுல நம்ம முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு செயல் நம்ம ஒரு எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில இல்ல ஒரு அந்த மாதிரியான இடத்துல இல்ல அந்த மாதிரியான நபர்களுக்கு நடக்கும் பொழுது அது கூடுதல் கவனம் பெறுவதும், வேறு சில இடங்கள்ல நடக்கும் பொழுது அது கவனம் பெறாம போகிறதும் இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயங்களை அதுல ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவருடைய சிக்கல் அது குறித்தான விஷயங்களை பேசாம தமிழ்நாட்டுல என்ன பொருளாயிடுச்சுன்னா, திமுக வெர்சஸ் எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி போய் கட்சிகளுக்கு இடையிலான சிக்கலா மாதிரி பெண்களுடைய சிக்கல் பின்னாடி போன மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டது. இது ஏதோ தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடக்கல. கலாச்சேத்ரால இதே மாதிரியான அங்க இருக்கிற ஒரு பேராசிரியரால அங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் கலாச்சேத்ரா மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் ஏற்பட்டது. இந்தியாவெங்கும் இந்த பாலியல் வன்முறைகள் என்பது, பாலியல் தீண்டுவது என்பது, தொல்லைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இதுல அண்ணா பல்கலைக்கழக விஷயம் கூடுதல் கவனம் பெற்று அது சட்டமன்ற விவாதத்துக்கு உள்ளாயிருப்பதை நான் முன்னமே சொன்ன மாதிரி அதை நாங்கள் முதல்ல இப்படி ஒரு கவனத்தை அரசு மேற்கொண்டிருக்கிறதுக்கு திமுக அரசுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். இது அவரோட கடமை. இருந்தாலும் ஒரு பெண்ணாக ஒரு பெண்கள் அமைப்பினுடைய செயல்பாட்டாளராக நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா தண்டனையை பொறுத்த அளவுக்கும் பொதுவாக பெண்கள் அமைப்புகள் நாங்கள் கோருகின்ற கோரிக்கையா இருக்கட்டும், மனித உரிமையாளர்கள் இது முன்வைக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தண்டனைகள் அதிகப்படுத்துவது என்பது இதற்கான ஒரு தீர்வு ஆகாது. தண்டனையை கடுமையாக்குவது என்பது இதற்கான தீர்வாக இருக்காது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, விரைவான காவல்துறை விசாரணைகளும் விரைவாக்கப்பட வேண்டும். நீதிமன்ற விவாதங்களும் விசாரணைகளும் விரைவாக்கப்பட வேண்டும். ஏன்னா தாமதிக்கப்படுற நீதி என்பது மறுக்கப்படுற நீதிக்கு சமம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். இதுதான் எல்லா ஆய்வாளர்களும் பெண்ணியவாதிகளும் வலியுறுத்திட்டே இருக்காங்க. நீங்க தண்டனையுடைய அளவை அதிகரிக்கிறத விட இப்ப பாத்தீங்கன்னா ரேப் விக்டிம்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச நீதி 16% ரேப் விக்டிம்ஸ் தான் நீதியே கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு என்ன தேவைன்னா, குற்றவாளிகள் அது இப்போ 10 குற்றவாளிகள் இருக்காங்கன்னா 2 குற்றவாளிக்கு அதிகமான தண்டனையும் 8 குற்றவாளிகள் விடுவிக்கப்படுறதை தாண்டினும் உண்மையா குற்றம் இழைத்தவர்கள்ல 10 குற்றவாளிகள் 8 குற்றவாளிகள்னா அவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட வேண்டும். இதுதான் இந்த பாலியல் வன்முறையா இருக்கட்டும், பெண்கள் மீது செலுத்தப்படுற வன்முறைகள், குழந்தைகள் மீது செலுத்தப்படுற இல்ல நாட்டுல எந்த விதமான குற்ற செயல்களையும் குறைப்பதற்கான ஒரு வழியாக இருக்க முடியும். அதற்கு அடுத்துதான் பார்த்தோம்னா மரண தண்டனை என்கிறது சில குற்றங்களுக்கு மரண தண்டனையை இன்றைக்கு சட்ட திருத்தமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா மரண தண்டனை ஒருபோதும் தீர்வாக இருக்க முடியாது அப்படின்னா அது நம்ம இப்ப சொல்லல. நீதிபதி கிருஷ்ணய்யரே சொல்றாரு, மரண தண்டனை என்பது ஒரு தண்டனையே கிடையாது அப்படின்றதான் அவரோட வாதம். நம்ம இந்திய சட்டமும் என்ன சொல்லுதுன்னா, அரிதினும் அரிதான வழக்குக்குதான் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஏன் மரண தண்டனை கூடாது? நம்மளுடைய நீதி அமைப்பு முறை ஒரு பாரபட்சம் இல்லாத பாகுபாடு இல்லாத நீதி அமைப்பு முறையாக இல்லை. யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அடுத்தடுத்த படிநிலைக்கு போய் இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல மாவட்ட நீதிமன்றத்துல அவங்களுக்கு தண்டனை இருக்குதுன்னா அவங்க உயர் நீதிமன்றத்துக்கு போறது, உயர் நீதிமன்றத்திலேயே பெஞ்ச் போறது,
நீதிமன்றம் போறது இப்படின்ற வாய்ப்பு வசதியற்றவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் ஆயுள் தண்டனைக்கோ இல்ல மரண தண்டனைக்கோ உட்பட்டவர்களுடைய நீங்க விகிதாச்சாரம் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் தலித் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இன்னொன்னு இப்போ வந்து ஒரு பாலியல் வன்முறைக்கு வந்து நீங்க மரணத்தை தண்டனையாக கொடுத்துட்டீங்கன்னா பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட பெண் அந்த நபரை அவங்க அறிந்தவராயிடுறாங்க. நேரடியாக அவங்க வந்து அவரை பாக்குறாங்க. அப்ப இது மரணத்தை நீங்க தண்டனையா கொடுத்துட்டீங்கன்னா பாலியல் வன்முறைக்கு உள்ளான பெண்ணை அவர்கள் கொலை செஞ்சிடறாங்க. ஏன்னா இவங்க போய் சாட்சி சொல்லுவாங்க. நமக்கு வந்து சட்டத்துல வந்து மரணம் வந்து தனக்கு தண்டனையா வழங்கப்பட்டுரும் தெரிஞ்சா அவங்க அடுத்தபடி என்ன பண்ணா கொலை அளவுக்கு வந்து போயிடுறாங்க. இன்னொன்னு அதிகபட்ச தண்டனை வழங்கும் போது நீதிமன்ற விசாரணைகளும் தாமதமாகும். ஏன்னா நீங்க மரணம் தண்டனை ஆயுள் தண்டனை எல்லாம் அவ்வளவு எளிதா நீதிமன்றம் கொடுத்துட முடியாது. அதுக்கு நிறைய வந்து சாட்சிகள் வேணும், நிறைய வந்து காலதாமதமாகும். நீதிமன்ற விசாரணைகள் வந்து விவாதங்கள் வந்து காலதாமதமாகும். அப்போ தண்டனையை ஒரு தண்டனையை கடுமையாக்கி இருக்குது. சில சட்ட ஆண்டுகளை நீட்டிருக்கிறது 7 ஆண்டுகளாக 8 ஆண்டுகளாக நீட்டித்திருப்பது என்பது வரவேற்கக்கூடியது. ஆனால் ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனை என்பதற்கான விஷயங்களை கைவிட்டு நான் முன்பே சொன்ன மாதிரி விசாரணையை வந்து தீவிரப்படுத்துவது, அதில் நேர்மையாக வெளிப்படையாக நடந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே போன்று பெண்களை வந்து சமத்துவமா நடத்தணும் அப்படின்றது பள்ளி பாடத்திட்டங்கள்ல சேர்க்கப்படணும். ஊடகங்கள்ல எப்படி வந்து ஒரு காலத்துல வந்து அது ரொம்ப ஒரு அந்த எடுத்துக்காட்டு வந்து தவறான எடுத்துக்காட்டா இருக்கலாம். ஆனா அந்த விஷயம் சரியானது. இந்த புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்ற ஒரு வாசகம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எங்கும் மிக பரவலாக கொண்டு போய் சேர்த்துச்சு. ஏன்னா அது எல்லா இடத்துலயும் வந்து அது வந்து விரிவா கொண்டு செல்லப்பட்டது அந்த விளம்பரம். அப்போ பெண்களுடைய சமத்துவம், குழந்தைகளுடைய மாண்பை மதிக்கணும் அப்படின்ற விஷயங்களை நீங்க வந்து பல்வேறு விதமாக அரசு வந்து அதை வந்து விளம்பரப்படுத்தணும். பெண்களும் சமத்துவமானவர்கள் என்பதை விளம்பரப்படுத்தணும். பெண்களுடைய பாதுகாப்பு எண் இருக்கு இல்லைங்களா, விமன் ஹெல்ப்லைன் 1091. அதே மாதிரி அது வந்து இன்றைக்கு அது ஒரு பயனுள்ள எண்ணாக இருக்குது. அது தெரிஞ்சவங்க அதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அதுல ஒரு பயன் கிடைக்குது. ஆனா அது இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் தெரியுமா? அதை வந்து நம்ம வந்து எல்லா இடங்களுக்கும் விரிவாக எடுத்து செல்வது, இது போன்ற நடைமுறைகள் தான் பாலியல் வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்துக் கொள்ள தடுவியாக இருக்கும். ஆண்களிடத்திலையும் பொது சமூகத்திலையும் வந்து ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகே. இந்த தண்டனைகள் எல்லாமே ஆஃப்டர் த ஒரு சம்பவம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா பெண்கள் பாதுகாப்பு குறித்து 2 லட்சம் விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க சட்டமன்றத்துல. அது தொடர்பா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அதிகரிக்க வேண்டுமா இல்ல தண்டனைகள் அதிகரிக்க வேண்டுமா அப்படிங்கிற வாதம் எழுந்திருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? கட்டாயமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தான் அதிகப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம குற்றவியல் நடைமுறை சட்டத்துல இப்பவே வந்து சில சட்டங்கள்லாம் தண்டனைகள்லாம் கடுமையாக தான் இருக்குது. ஆனா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா தடுத்து நிறுத்தப்படலை. மரணமே தண்டனையாக வழங்கப்பட்டா கூட தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கான குற்றங்கள் நடைபெறுவதை தடுத்து நிறுத்தல. ஆனா எது தடுத்து நிறுத்திருக்கு? ஒரு சமத்துவமா பெண்ணை நடத்தணும், பெண் வந்து ஒரு பொருள் இல்ல, அவளும் வந்து ஒரு ஆணை போல ஒரு சக உயிர் தான் அப்படின்ற விஷயமும் இது வந்து கடும் குற்றம். நீங்க பெண்களை வந்து கேலியாக பார்ப்பது, பேசுவது, அவளை உடலை வைத்து அவளை கேலி பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது, இந்த ஈவ்டீசிங் சட்டம், இது போன்ற சட்டங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சமத்துவமா நடத்தணும்ன்ற விஷயத்தையும் விழிப்புணர்வாக நீங்க பரப்புரை கொண்டு செல்லப்படுவதுதான் முக்கியத்துவம் அளிக்கணும். அதுதான் முதன்மையாக இருக்கணும். அதுதான் வந்து குற்றங்களை குறைக்கும். தண்டனைகளை கடுமையாக்குவது வந்து ஒரு பொது குற்றங்களை குறைக்காதுன்னு தான் இதுவரைக்கும் நமக்கு ஆய்வுகள் சொல்லுது. நம்ம அதெல்லாம் சொல்லல. வேறு நடைபெற்ற ஆய்வுகள் ஐநா மன்றத்தில் கூட இது 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 போன்ற செய்திகளை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதிகமான விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துவதால் குற்றங்களை குறைக்கும்ன்றதுக்கான பல்வேறு நாடுகள்ல இருந்து ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் ஆய்வுகள் இருக்கு. ஓகே. பெண்கள் குறித்தான புரிதல் அதிகரிக்கிறதுக்கு இப்போ அரசு தான் முழு பொறுப்புன்னு அப்படின்னு பார்க்க முடியுமா? அதை தாண்டி நம்ம கிட்ட என்னென்ன வழிகள் இருக்குது பார்வை மாற்றம் ஏற்படுவதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்ல, அது எப்படி நம்ம பார்க்கலாம்? முதல் பொறுப்பு, முழுமை பொறுப்பு அரசுக்கு தான். ஏன்னா அரசு எந்திரத்துக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு பலம், ஒரு வாய்ப்புகள் வந்து மற்ற நிறுவனங்களுக்கு, மற்ற சமூக நிறுவனங்களுக்கு இல்லை. ஆனாலும் கூடுதலாக ஊடகங்களுக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லா தொலைக்காட்சியிலும் வர்ற இந்த சீரியல் என்று நம்ம சொல்லக்கூடிய அது குறிப்பாக பாலிமர் டிவில எல்லாம் வந்து வர செய்திகளே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாடகம் மாதிரி சொல்றாங்க. அது செய்தி, அது ஒரு தகவல்,
அந்த தகவல் சரியா தவறான்னு பாக்குறது இல்ல. அந்த செய்தியை இன்னைக்கு இந்த மக்களுக்கு எந்த விதத்துல சொல்லணும்ன்ற ஊடக அறத்தை அவர்கள் கடைபிடிப்பதில்லை. அதுக்கு மாறி ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஒரு நாடகத்தன்மையோட ஒரு சீரியல் தன்மையோட அவர்கள் விவரிக்கிறது போன்ற பாலிமர் செய்திகள் போன்ற விஷயங்கள் வந்து முதல்ல தடுத்து நிறுத்தப்படணும். ஊடகங்கள் பெண்கள் குறித்தான, குழந்தைகள் மீதான தாக்குதல் குறித்தான, பெண்கள் மீது மிக குறிப்பாக பாலியல் தாக்குதல் செய்திகள் வரும் பொழுது கூடுதல் கவனமாக இருக்கணும். அதுல இருக்கிற சரித்தன்மையை அவர்கள், அதாவது அந்த பெண்ணுடைய மாண்பு கெடாத வகையில அந்த விஷயத்த சொல்லணும். ஒரு முறை பார்த்தோம்னா தினத்தந்தியில ஆபாச வீடியோக்களை ஒரு பெண்களுக்கு தெரியாம படம் எடுத்து போடுற செய்தியை தினத்தந்தி எப்படி விடுதுன்னு பாத்தீங்கன்னா, உல்லாசமாக இருந்த வீடியோக்கள் வெளியீடு. அது அப்படி அந்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஒரு மோசமானது. ஒரு பெண்ணுக்கு தெரியாமல் அந்த வீடியோ வந்து படமாக்கப்பட்டிருக்கு. அத அவரை வந்து அவதூறுப்படுத்தணும், இழிவுபடுத்தணும்ன்ற நோக்கத்துல அந்த வீடியோ வந்து பரப்பப்படுது. ஆனா அவர்கள் கொடுக்குற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உல்லாசமாக இருந்த இப்படியான தலைப்புகள் இருக்கு. அப்போ ஊடகங்கள் அரசுக்கு அடுத்தபடியாக, ஏன்னா ஊடகங்கள் தான் இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் வந்து போய் சேர்ந்துருச்சு. எல்லார் இடத்துலயும் இன்னைக்கு கையிலேயே நமக்கு வந்து வந்துருச்சு. மொபைல் வந்து கையில எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. ஆனா ஊடகங்கள் சமூக பொறுப்புடன், அக்கறையுடன், ஊடக அறத்துடன் நடந்து கொள்ளணும். பெண்கள் விஷயத்துல கூடுதல் கவனமாக இருக்கணும். அது மாதிரி இந்த சீரியல் வந்து மிக மோசமாக பெண்களை வந்து சித்தரிக்குது. இன்னொன்னு சமூகம் வந்து எந்த நிகழ்வு நடந்தாலும், இப்போ அண்ணா பல்கலைக்கழக நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு சொல்வதும், கற்பனையா அவங்க ஏதோ புதருக்குள்ள இருந்தாங்க, அந்த புதர் அசைஞ்சது அப்படின்றதெல்லாம் கற்பனை. இந்த கற்பனைகளுக்குள்ள ஊடகம் போய் இவங்க ஒரு நீதிபதியாகி நிறைய தீர்ப்புகள் எழுதுறாங்க. பெண்கள் போடுற உடைதான் காரணம், பெண்கள் இரவு நேரத்துல வந்து அவங்களுக்கு என்ன வேலை, இரவு பணிகள் செய்யறவங்க எப்படியாக இருப்பாங்க, இப்போ பொறியியல் படிக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்க ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில போய் பண்ணணும்னா அது 9, 10 மணி ஆகுது என்பது இயல்பான விஷயம். முதல்ல அவங்க வேலை சார்ந்த இயல்பா போவாங்க. இரவு நேரம் ஏன் பெண்களுக்கானதாக இருக்கக்கூடாதா என்ன? அப்போ பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களே குற்றம் சாட்டுற போக்கு இன்னைக்கு அதிகமாக எழுந்து கொண்டு வருது. பெண்களோட உடைய சொல்றது, நேரத்தை சொல்றது, அவர்களுடைய நடத்தையை வந்து சொல்வது, அவர்கள் இவங்க, அதாவது இந்த ஒரு அரத பலசான ஒரு பழமொழி இருக்கும் தெரியுங்களா, ஊசி இடம் கொடாமல் நூல் நுழையுமான்னு. அந்த பழமொழியவே இன்னும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற போக்கை வந்து சமூகம் வந்து கைவிடணும். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்று இந்த விஷயத்த பார்க்கணும். ஓகே. இப்ப அடுத்ததாக பெண்ணை பின்பற்றுதல் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இப்போ 5 வருட சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது முறை அப்படியே பண்ணா 7 வருட சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? அது மட்டும் இல்லாம இது இன்னொரு பார்வையில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணை அணுகுவதற்கு பின்னாடி போற தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்கல்ல, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஒரு பெண்ணை பின்தொடர்தல் என்பதை ஒரு பெண்ணால உணர முடியுங்க. அவர் வந்து தன் மேல ஒரு ஆசையா பின்தொடர்றாரா, அவருக்கு வந்து ஒரு காதல் நட்புணர்வோட, ஒரு தோழமை உணர்வோட, காதல் உணர்வோட பின்தொடர்றாரா, இல்லை தன்னை பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்குவதற்காக பின்தொடர்கிறாரா என்பதை ஒரு பெண் வந்து புரிஞ்சுக்க முடியும். கட்டாயமாக ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஈர்க்கப்படுவது என்பது ஆணும் பெண்ணும் அப்படி கூட வச்சுக்கலாம். ஈர்ப்பு என்பது அது வந்து இயற்கையான ஒரு உணர்வு. அந்த ஒரு பாலியல் வேட்கை என்பது இயற்கையான உணர்வு. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் அவளை நீங்கள் ஒரு பெண் நோ மீன்ஸ் நோ அப்படின்றதான் வருது. அதாவது ஒரு பெண் வேணாம், எனக்கு பிடிக்கல நீ செய்யற செயல், அது என்னவாக வேணா இருக்கலாம், அந்த பெண்ணுக்கு நன்மையாக கூட இருக்கு, இவர் நினைக்கலாம் பின்தொடர்கிறானா நன்மை நினைக்கலாம். ஆனா ஒரு பெண் எந்த ஒரு செயலையும் எனக்கு இது தேவையில்லை, நான் மறுக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு பெண் சொல்லும் பொழுது அந்த செயல் நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்படாவிட்டால் அது குற்றம் தான். அதுதான் வந்து நமக்கு வந்து வருவா கமிட்டி உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு பிடிக்கணும்னா அதை நீ செய்யாத, அவளுக்கு நன்மையா கூட இருக்கலாம், ஆனா செய்யாத அப்படின்றதான். சும்மா போய் ஒரு பெண் வந்து புகார்லாம் வந்து இன்னைக்கு இப்போ பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானாலே, பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டாலே அந்த பெண்கள் உடனே போயெல்லாம் புகார் சொல்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சமூகம் அப்படியான வெளியெல்லாம் வச்சில்ல. அவளதான் குற்றம் சொல்ற இடத்துல புகார் அளிக்கிற வர பெண்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக தான் இருக்கு. அப்போ இந்த ஸ்டாக்கிங் அப்படின்ற விஷயத்த இந்த தண்டனை காலத்தை கட்டாயமா குறைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அதுக்கான ஒரு இருபாலரும் பயில்கிற பள்ளிகளை அதிகப்படுத்துவது, கல்லூரிகள் இன்னைக்கு கல்லூரிகளா ரொம்ப மோசமா இருக்குங்க. தனியார் கல்லூரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சக மாணவர்கள் 2 பேரும் ஒரே வகுப்புல படிக்கிற பெண்ணும் ஆணும் பேசிக்க முடியாது. வகுப்பறையை விட்டு வெளியில வந்துட்டா
அவங்களுக்கு பாடம் சொல்லி தருகிற பேராசிரியரோட இங்க பேச முடியாது. இதெல்லாம் ஏதோ வந்து ஒழுக்கம் புனிதத்தை காப்பாத்துறேன்ற பேர்ல இந்த கல்லூரிகள் இன்னைக்கு மிக மோசமாக ஒரு சக பாலினத்தவரோடு பழகிக்கொள்ள ஆணும் பெண்ணும் ஒருவரையொரு புரிந்து கொள்வதற்கான ஒரு வெளியே இவங்க வந்து சுவரை கட்டி எழுப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது உட்கார்ந்து இருக்கிற வகுப்பறைக்குள்ள ஒரு பெண் பக்கம் ஆணுடைய தலை இப்படி லேசா திரும்பிட்டாலே அதை வந்து மிகப்பெரிய குற்ற செயலாக அந்த ஆணை பார்ப்பதோ அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து அதுக்கான அவங்களை கூப்பிட்டு கவனப்படுத்துவது அந்த ஆணுக்கு அதுக்காக தண்டனை கொடுப்பது போன்ற செயல்கள் முதலியா தடுத்து நிறுத்தணும். ஆணும் பெண்ணும் கலந்து பழகுவதற்கான ஒரு வாய்ப்பை கட்டாயமா எல்லா இடத்துலயும் நம்ம வழங்கணும். அதை ஒரு விழிப்புணர்வோட வழங்கணும் தான் நம்ம சொல்றோமே ஒழிய ஆண் வந்து பெண்ணுக்கு வந்து எதிரி கிடையாது. ஆணை பெண்ணிடம் வெறுப்பதும் கிடையாது. இயல்பாக அவங்களுக்கு தோழமை இருக்கு, நட்பு இருக்கு, தாண்டி ஒரு சம்பந்தம் ஏதோ ஒரு நபர்தான் அவங்களுக்கு காதல் ஈடுபாளருக்கு ஒருத்தருக்கு காதல் வருவதெல்லாம் இயற்கையானது. இந்த இயற்கையை நம்ம அங்கீகரிக்கணும். இந்த இயற்கையை நம்ம அங்கீகரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலான இந்த சீண்டல்கள் அந்த மாதிரியான குற்றங்கள் நிகழாது. ஆனா தொடர்ந்து வந்து இந்த வன்முறை பாலியல் வன்முறை செலுத்தக்கூடிய பெண்ணை வந்து ஒரு போக பொருளாக பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் நம்ம வந்து தண்டனை அப்படியான விஷயங்களுக்கு நம்ம போகணுமே ஒழிய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு மூலமாக ரெண்டு பேரையும் கலந்து பழக விடுவதன் மூலமாகத்தான் இதை குறைக்க முடியும். நீங்க நடுவுல சுவர் எழுப்பினா அது குறைக்க முடியாது, கூட தான் செய்யும். கண்டிப்பா. இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்படும் போது பொதுமக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும், சாகடிச்சிடணும் அப்படின்ற வாதம் தான் முன்வைக்கப்படுகிறது. இப்போ இப்போ அரசே வந்துட்டு ஒரு மரண தண்டனை விதிக்கிறதுக்கு பதிலா அது எப்படி ஒரு பொது மனசாட்சி ஒரு கூட்டு மனசாட்சியின் பிரதிபலிப்பு தான் ஒரு ஸ்டேட் வந்து முன்வைக்க முடியும், அதுதான் ஒரு கட்டாயமா மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இவர்கள் கூட்டு மனசாட்சி பொது மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அரசு செய்யற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. நிறைய விஷயங்களுக்கு நம்ம கூட்டு மனசாட்சியோட நிறைய கோரிக்கைகளுக்கு அரசுக்கு நம்ம எழுப்பிருக்கோம். அதாவது விவசாய நிலங்கள் கையகப்படுத்தக்கூடாதுன்றது கூட்டு மனசாட்சி தான் சொல்லுது. அரசு அதை கேக்குதா? விஷயங்கள் நிறைய விஷயங்களை நீங்க சொல்லலாம். இவர்களுக்கு எது எளிதாக இவர்களுக்கு எது தேவையா இருக்கோ அதையெல்லாம் இங்க இருந்து ஒரு குரல், அது கூட ஒட்டுமொத்தமா தமிழகமோ இல்ல ஒட்டுமொத்தமா இந்தியாவோ ஒட்டுமொத்தமாவோ உலகமோ அதை கேட்கல. இதை பத்தின புரிதல் இல்லாதவர்கள் அதாவது பெண்களுடைய மாண்பை ஆண் பெண் உறவை ஒழுக்கக்கேடு அதுக்கு ஒரு புனிதம் கருத்து உடனடியாக அப்படியான கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனால என்கவுண்டர் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. இப்ப அரசு வந்து அது திமுக அரசுக்கு ஒரு நிர்பந்தம் எழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து வந்த நிர்பந்தம் காரணமாக தான் இன்னைக்கு இது வந்து விவாத பொருளா மாத்திருக்காங்க. அவர்களுக்கே அக்கறையோட போய் விவாத பொருளா மாத்திருக்காங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா இது கூட்டு மனசாட்சி அப்படின்றத இடத்துல வச்சு நான் மரண தண்டனை கொடுப்பேன். இல்ல கூட்டு மனசாட்சியை எடுத்துக்கிட்டு மக்களோட மனசாட்சிக்காக நான் வந்து தண்டனை அதிகப்படுத்திருக்கேன்னா அரசு சொல்லக்கூடாது. அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எது வந்து குற்றங்களை குறைக்கும், எது வந்து சமூகத்துல பெண்களுக்கு உண்மையான பாதுகாப்பை அளிக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்க வந்து பாலியல் வன்முறைக்கு கூட்டு பாலியல் வன்முறைக்கு மரண தண்டனைன்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா கட்டாயமாக பெண்கள் கொல்லப்படுவாங்க. ஆனா அந்த குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு மரண தண்டனை கிடைச்சிடும். முதல் சாட்சி யாரு? பாதிக்கப்பட்ட பெண் தான். ஒரு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படும் போது அந்த முதல் சாட்சியாக இருப்பது பெண் தான். அப்ப அந்த பெண் தன்னை சாட்சி சொல்லிட்டாங்கன்னா தனக்கு மரண தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொலை பண்ணிடுறாங்க அந்த பெண்களை. அதுதான் நடக்கும். அப்ப இது பெண்கள் வந்து கூடுதலான வன்முறையும் தன்னோட உயிரை இழப்பையும் தான் ஏற்படுத்தும். அதான் அரசு இதை வந்து பரிசீலிக்கணும். இப்போ நம்ம வந்து இங்க பார்த்தோம் தெலுங்கானா அப்படின்னு நினைக்கிறேன். அங்க வந்து நம்ம டோல்கேட்ல ஒரு பெண்ணை 4 பேர் கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்முறை நடந்து அந்த குற்ற செயல் நடந்தது. அது உடனே என்கவுண்டர் நடந்தது. 4 பேருமே சுட்டு கொல்லப்பட்டாங்க. நிர்பயா நமக்கு தெரியும். நிர்பயா அவங்க அம்மா கூட இந்த ஏன்னா அவங்க வந்து நிர்பயாவை இழந்து மிகப்பெரிய வழியிலும் துயரத்துல இருக்கிற அம்மா. அவங்க சொல்வது வந்து ஒரு நியாயம் தான். அதை நம்ம வந்து மறுக்கல, அந்த நியாயத்தை மறுக்கல, இதை வரவேற்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? உச்ச நீதிமன்றம் அதற்காக ஒரு குழு அமைத்து விசாரணை மேற்கொண்ட பொழுது 4 பேருக்கும் அந்த குற்றத்தில் சின்னதா கூட சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த இழந்த உயிர்களை நம்ம வந்து மீட்க முடியுமா? அது மாதிரிதான் மரண தண்டனையை பொறுத்த அளவுக்கு யாரு வந்து செல்வாக்கும் பணபலமும் பின்பலமும் இல்லாதவர்களுக்கு தான் ரொம்ப எளிதாக அந்த மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுவிடும். மற்றவங்க எல்லாம் வந்து மேல்முறையீடுகளுக்கு போகக்கூடிய அனைத்து அங்க வந்து நீதிமன்ற முறை என்பது நீதிமுறை என்பது வந்து பாரபட்சமாக இருக்கு. இப்ப ஒரு சமூகத்துல எல்லா விதமே வந்து பாகுபாடா இருக்கு, பாரபட்சமாக இருக்குன்ற இடத்துல
மரண தண்டனை போன்ற கடுமையான தண்டனைகள் கட்டாயமாக கொடுக்க கூடாது. அதை வந்து சமூகத்தினுடைய மனசாட்சியை அரசு வந்து காரணமாகவும் சொல்லக்கூடாது. சரி தவறுகளையும் இதன் மேல ஆய்வு கொண்டிருக்கிற ஆய்வாளர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள், பெண்ணியவாதிகள் இவர்கள் எல்லாருடைய கருத்து கேட்பையும் கேட்டுதான் இன்றைக்கு சட்டமன்றத்துல வந்து இது போன்ற தண்டனைகளே நம்ம வழங்கப்பட்டிருக்கணும். உடனடியாக ஒரு ஒரு மசோதா கொண்டு வருவதை காட்டிலும் இந்த மசோதா கொண்டு வர்றதற்கு முன்ன ஒரு கருத்து கணிப்பை வந்து தமிழகத்தை நடத்தி இருக்கலாம். இப்போ எங்களை போன்ற பெண் அமைப்புகளை, இதுவரைக்கும் சமூக ஆய்வு மேற்கொண்டவர்களை, நீதிபதிகளை, வழக்கறிஞர்களை இணைத்த ஒரு குழுவை வந்து உருவாக்கி அவர்களிடம் வந்து இத கருத்து கேட்டும், தமிழக மக்கள் கிட்ட இருந்தும் கருத்து கேட்டும் இந்த மசோதாவை அவர்கள் கொண்டு வந்திருந்தால் மிகவும் சிறப்பாக உண்மையிலே பெண்களுக்கு அத முதலமைச்சர் அதைத்தான் விரும்புகிறார். குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதான் விரும்புகிறாருன்னு நமக்கு புரியுது. ஆனால் அந்த இந்த நடைமுறை என்பது குற்றத்தை முழுவதுமாக குறைக்காட்டணும், ஓரளவாவது குறைக்குமான இல்லைன்றதான் நம்மளோட பதிலா இருக்கு. இப்ப நீங்க ஓரளவாவது குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு விரிவான கலந்த ஆய்வும் தமிழகத்துல ஒரு கருத்து கணிப்பும் இதுவரைக்கும் வெளிவந்த பல்வேறு அறிக்கைகளையும் வந்து முதலமைச்சர் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றத கோரிக்கையா வைக்கும். ஓகே, பெண்கள் கூடவே சார்பா நீங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறீங்க. அதுல வந்துட்டு முக்கியமான கோரிக்கை என்ன இருக்குது, முக்கியமான முழக்கமா என்ன இருக்குது? நாங்க முக்கியமாக விளக்கமாக நம்ம முன்னாடி பேசுறதா வச்சிருக்கோம். மிக முக்கியமா என்னன்னா விரைவாக அரசு வந்து விசாரணை நடத்த வேண்டும், தாமதிக்க கூடாது. அது மாதிரி விரைவாக நடத்துறோம் அப்படின்றதுக்காக யாரையோ, அதாவது சமூகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு சென்சேஷனல் இஷ்யூ வந்த உடனே அது திருப்திப்படுத்துறதுக்காக செய்வது மாதிரியே இருக்கக்கூடாது. அது நேர்மையாகவும் இருக்கணும், வெளிப்படையாகவும் அந்த விசாரணை இருக்கணும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கோம். மிக முக்கியமாக ஊடகங்களுக்கு உங்களோட டிஆர்பி ரேட்டிங் அல்ல, ஒரு பெண் மீதான பாலியல் வன்முறை என்பது, பாலியல் துன்புறுத்தல் என்பது, தாக்குதல் என்பது உங்க டிஆர்பி ரேட்டிங்கான செய்திகள் அல்ல. நீங்கள் அதை வந்து ஒரு புனைவாக ஒரு நாடகம் மாதிரி மாத்தாதீங்க. ஊடக அறத்துடன் நின்று நேர்மையின் பக்கம் நின்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொள்ளணும். நாங்க ஊடகத்துக்கும் வச்சிருக்கோம், சமூகத்துக்கும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்களை குற்றவாளி ஆக்காதீர்கள், பாதிக்கப்பட்ட பெண்களின் பக்கம் நின்று அவர்களுக்காக நீதிக்காக போராடுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை. ஓகே, நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க தோழர். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.